வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு வந்து காராமணி பொரியல். அது மலையாளத்தில் சொல்லுவாங்க பயிறு உப்பேரி. அதுதான் நான் செய்ய போகிறேன். ஓணத்துக்கு இந்த டிஷ்ஷும் செய்வாங்க அவங்க. ரொம்ப ஈஸியும் டேஸ்டியுமான ஃபுட்டு இது வந்து கஞ்சிக்கும் சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கும் சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க 1/4 கிலோ காராமணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இது தேவையான எண்ணெய், இது சாம்பார் வெங்காயமும் பூண்டும் அது இடிக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகா வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுச்சி போட்டு அப்படியே இது பண்ணிங்கன்னா ஒன்றும் பாதியமாக மிளகாத்தூள் வரும். அதான் பொரியலுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இதான் இப்படி பண்ணி வச்சுப்பேன். நான் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இது 2 சாம்பார் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இடித்து வச்சது போட்டுடலாம். நல்லா சவுக்கணும். சவுந்துச்சு. நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். காரம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இல்லைனாக்கா 1 ஸ்பூன் கூட போதும். குழந்தைங்க இருக்குதுனாக்கா 1 ஸ்பூன் போதும். தேவையான உப்பு, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மிளகா நெடி போகிற வரைக்கும் வறுக்கணும், கொஞ்சம் சவுக்கணும். நல்ல வாசனை வரும்போது நம்ம பயிர் எடுத்து கொட்டிடலாம். நம்ம காராமணி எடுத்து கொட்டிடலாம். காராமணி வந்து குக்கரில் ஒரு 3 விசில் வைக்கணும். வெந்த உடனே எடுத்துட்டு சாம்பார் வெங்காயம், பூண்டு நச்சு, கருவேப்பிலையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் இல்லை ஆயில்னாலும் தாளிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ரெடி. அது இப்போ கஞ்சிக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் செய்துக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சுவையான காராமணி பொரியல் ரெடி. நீங்கள் இது வந்துட்டு பயிறு உப்பேரின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. நம்ம காராமணி பொரியல் இது செய்து சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். செய்து சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.